ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தூண்டலில் ஆசிரியர் ஈடுபட்டதாக மாணவிகளின் பெற்றோர் பள்ளிக்கு புகார் அளிக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளி தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அதிகாரிகள் சக மாணவ மாணவிகளிடமும் பெற்றோர்களிடமும் விசாரணை நடத்தினர். ஆசிரியர் சரவணின் நடவடிக்கை சரியில்லை என 2 ஆண்டுகளுக்கு முன்னரே மாணவிகள் புகார் பெட்டியில் புகார் தெரிவித்த நிலையில் அப்போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்த்திருக்கலாம் என பெற்றோர்கள் முறையிட்டனர். விழுப்புரம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக ஜவுளி கடையை மூடி அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதற்கு அந்த தற்காலிக ஜவுளிக்கடை உரிமையாளரான தருமபுரியைச் சேர்ந்த முருகானந்தம், அவரது குடும்பத்தினர் மற்றும் கடை ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் நகராட்சி சட்ட விதிகளின்படி கடை செயல்படுவதற்கு தொழில் உரிமம் பெறவில்லை என்று கூறி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இதன் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே 65,000 மதிப்பிலான 15 பெட்டி வெளிமாநில மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் அடுத்த CK ஆசிரமம் பகுதியில் ஒரு வீட்டில் வெளிமாநில மது பாக்கெட்டுகள் கடத்தியும் அதனை பதுக்கி விற்பனை செய்து வருவதாக திருப்பத்தூர் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.